நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை. சீரும் அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து விளக்கம் அளிப்பேன் என பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் பள்ளியில் சமீபத்தில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்பவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் மூட நம்பிக்கைகள் குறித்தும் அவர் பேசியதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் எழுப்பி வருகின்றனர். இதன் எதிரொலியாக தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் சிறுபான்மை நல பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆகியவற்றில் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்களுக்கு மத்தியில் சர்ச்சை கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தனது ஆசிரியரை அவமானப்படுத்தியதால் சும்மா விடமாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவுக்கு தப்பியோடிவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளித்து அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தான் எங்கும் தப்பி ஓடி ஒளியவில்லை, திட்டமிட்டபடி 8 நாட்களுக்கு முன்பே ஆஸ்திரேலியா சென்றுவிட்டதாக கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் சட்டத்துறை மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளேன். அதனால் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் சென்னை திரும்புகிறேன் எனவும் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சீற்றத்துடன் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளேன் எனவும் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார்.